ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வியர் கிச்சனில் ஒரு கிச்சன் அப்டேட் வீடியோ தாங்க. பழைய கிச்சனை புது கிச்சனாக மாற்ற போகிறோம். அதாங்க மாடுலர் கிச்சனாக மாற்றுறது தாங்க. இது ரொம்ப நாளாக எங்கள் ஹஸ்பண்டை கேட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குங்க. அது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒருவேளை கிச்சனை அப்டேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டாண்ட இடம் இல்லைன்னு கார்பெண்டர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டோம்னா அவங்க வெளியிலே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுவாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டாண்ட செய்யணுன்னா ரொம்ப டஸ்ட் ஆகிடும். அது வேலையும் ரொம்ப நாள் இருக்கும். அதுக்காக தாங்க சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன் இப்படி தான் இருந்தது. எல்லாமே பிவிசி டோர் தான் நாங்கள் போட்டிருந்தோம். இது போட்டு 15 இயர்ஸ் ஆகிருக்கும். எல்லாமே உடஞ்சிருக்கு. அன்றைக்கி சடனாக வரமாட்டாங்கன்னு நினச்சேன். பார்த்தா அன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணிட்டாங்க வரோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 1/2 ஹவர்லேயே கடகடன்னு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கிச்சனில் இருக்கிற பொருள் எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க அவங்க. சரி, இனிமேல் என்ன வேலை இருக்குது, எல்லாமே அட்டாச் பண்ணுறது தானே நினச்சேன். சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு பார்த்தா ரொம்ப நாள் இழுத்துச்சிங்க. அது ஒரு 7-8 டேஸ் ஆகிருக்கும் எங்களுக்கு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே. ஃபஸ்ட்டு 3rd டே இது மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு மேலே அந்த கபோர்டு வச்சுருக்காங்க, அந்த பாக்ஸு. அதுக்கப்புறமா இங்கே ஃப்ரேம் எல்லாம் போட்டிருக்காங்க. மேலேயும் ஃப்ரேம் எல்லாம் போட்டிருக்காங்க. இது ஒரு பாக்ஸ் அப்படியே ஸ்க்ரூ போட்டு அட்டாச் பண்ணுறது தாங்க வேலை. இந்த மேலேயும் எல்லாமே ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. இது 3rd டே இவ்வளோ தான் வேலை நடந்துச்சு. சரி, இதுக்கு மேலேயும் ஒரு 2 டேஸில் முடிஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் முடியவே இல்லை. இது ஒரு நாள் வெளியே வாங்கி சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறமா 5th டே இது மாதிரி தான் ரெடியாக இருக்குது. மேலே அந்த பாக்ஸ் வச்சுருக்காங்க. அது ஃபஸ்ட்டு 3rd டேவே வச்சுருந்தாங்க. இது பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ட்ராஸ் எல்லாம் இங்கே டோர்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் வேலை நடந்திருக்கு. லேப்லேயும் டோர்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா இன்னும் வேலை இருக்குது. இன்னும் ஒயிட் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா 7th டே இது மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ட்ராஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே நீட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா பெயிண்டிங் வேலை இருக்குது. பெயிண்டிங் ஒரு நாள் இழுத்துச்சுங்க அந்த வேலை. அதுக்கப்புறமா வுட்டு சேஃப்டிக்காக ஆயில் அதெல்லாம் பூசுவாங்க இல்லைங்களா, வார்னிஷ் அதெல்லாம் பூசினாங்க. இதெல்லாம் செய்கிறதுக்குள்ளே ஒரு 7-8 டேஸ் ஆயிடுச்சுங்க முடிக்கிறதுக்குள்ளே. இங்கே சிங்க்கு கீழே ஃப்ரீயாக விட்டுருக்கோம், இடம் இருக்குன்றோன்னு சொல்லிட்டு. இங்கே 4 ட்ராஸ் போட்டுருக்கோம். இது கட்லரி ஸ்டாண்டு ஒன்று. அதுக்கப்புறமா பிளேட் வைக்கிறது அதெல்லாம் இதே மாதிரி வைக்க சொன்னேன். நான் பிளேட் வைக்கிற ஸ்டாண்டு வேண்டாம்னு சொல்லிட்டேன். அது ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஆயில் புல் அவுட் ட்ரே ஒன்று வச்சுருக்கோம். இங்கே சிலிண்டர் வைக்கிறதுக்கு விட்டாச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கபோர்டு வருது. இங்கே மேலே 2 டோரு கீழே 2 டோர் மட்டும் போட்டாச்சு. இங்கே நான் ஸ்லைட் டோர் தாங்க கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க கிச்சனில் ஸ்லைட் டோர் போட்டால் ரொம்ப அது ஆயிலுக்கு ஸ்ட்ரக் ஆகிடும், க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம்னு சொன்னாங்க. அதுக்காக போடலை. மேலே லேஃப்டில் பிவிசி டோர் தாங்க போட்டிருக்கோம். கிச்சனுக்குன்னு நம்ம டோர் செலக்ட் பண்ணும்போது கிளாசி ஃபினிஷ் டோர்ஸ் தாங்க செலக்ட் பண்ணணும். நான் மேலே கிளாசி ஃபினிஷ் டோர்ஸ் போட்டுட்டு கீழே மேட் ஃபினிஷ் டோர் தாங்க போட்டிருக்கோம். மேட் ஃபினிஷும் ஓகேன்னு சொன்னாங்க. அதனால க்ளீன் பண்ணுறதும் ஈஸின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இது போட்டாச்சு. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் கிச்சனை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்னென்ன மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்